ஜல்லிக்கட்டு, ரேக்லா ரேஸ் உள்ளிட்ட தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டுகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வரும் 21ஆம் தேதிக்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் சட்டப்பேரவைத் தேர்தலில் 10 தொகுதிகளில் போட்டியிடப் போவதாக தமிழர் வீர விளையாட்டு மீட்புக் கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷுடன் எமது செய்தியாளர் சுந்தர் நடத்திய நேர்காணல் உங்கள் பார்வைக்கு. சார், இப்போ நீங்க எந்த கோரிக்கையாக இந்த வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைக்க வந்திருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இல்ல, இப்ப எங்களுக்கு எங்களோட கோரிக்கை என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, கடந்த 2 வருஷ காலமா ஜல்லிக்கட்டு மஞ்சு வெட்டலாம் நின்றுச்சு. கிட்டத்தட்ட 24 மாசமா நாங்க பலவிதமான போராட்டங்களை வலியுறுத்திட்டோம். எந்த விதமான போராட்டங்களுக்கும் அரசு செவிசாய்க்கிற மேல எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜல்லிக்கட்டு மஞ்சு வெட்டு கண்டிப்பா நடத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னாங்க. இப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கட்சிகள் தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த 3 கட்சிகள் என்ன தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்கன்னா, ஜல்லிக்கட்டு மஞ்சு வெட்டு நடைபெற நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 2 தடவை ஆட்சி மாற்றமே ஏற்பட்டு இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க திரும்ப இந்த தடவை நாங்க என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி கோரிக்கையில திரும்ப நாங்க கேட்கறதா இல்ல. எங்களுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும். நாங்க ஒரு கட்சியோட கூட்டமைப்பு சேர்றோம். எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை நாங்களே தேடுறோம். தமிழ்நாட்டில் நாங்க ஒரு தொகுதியில போட்டியிடுறோம். அந்த தொகுதியில போட்டி நாங்க வெற்றி வாய்ப்பு பெற்று நாங்க சட்டசபையில போய் எங்க கோரிக்கைகளை நிவர்த்தி செஞ்சுக்கிறோம். இதான் எங்களோட மெயின் கோரிக்கை. ரெண்டாவது இந்த ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, ரேக்லா ரேஸ், இந்த சேவல் சண்டையை அரசு விழாவா ஏற்படுத்தணும், ஏற்று நடத்தணும் அப்படின்றது எங்களோட கோரிக்கை. உங்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் சொல்லி ஒரு சில தொகுதியில நிற்கப்பதா சொல்லி அது எந்தெந்த தொகுதியில் இல்ல, நாங்க தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க புதுக்கோட்டை, சிவகங்கை, திருப்பத்தூர் இந்த மாதிரி ஒரு 10 இடங்கள் நாங்க பிரதிபலிச்சு வச்சிருக்கோம். அந்த இடத்துல எந்த இடத்துல எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும், எந்த கட்சி இந்த கோரிக்கையில ஏற்று வாய்ப்பு கொடுத்தாலும், தென் மாவட்டத்தில் இருக்க அனைத்து ஜல்லிக்கட்டு அமைப்புகளும், மஞ்சு விரட்டு அமைப்புகளும், சேவல் சண்டை அமைப்புகளும், அது மட்டும் இல்லாம அனைத்து கிராம மக்களும் கண்டிப்பா 100% இந்த கோரிக்கையில ஏற்றுறவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அரசியல் கட்சி அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்காட்டா நீங்க தனித்து போட்டியிடறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கா? கண்டிப்பா. இப்ப அதான் அடுத்த கட்ட முடிவு. ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் பார்ப்போம். 20ஆம் தேதிக்குள்ள எந்த கட்சி எங்களுக்கு செவிசாய்க்கல அப்படின்னா, கண்டிப்பா 21 இல்ல 22க்குள்ள இந்த வீர விளையாட்டு அமைப்பு சார்பாக வேட்பாளர்கள் கண்டிப்பா நிறுத்தப்படுவார்கள்.